வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 96000037. கனடிய உயர்ஸ்தானிகர் காரியாலய அதிகாரிகளுடன் விசேட சந்திப்பை மேற்கொண்ட கபே அமைப்பு. திங்கட்கிழமை மாலை 6 மணியும் கொழும்பு அரசியலும் நடைபெறும் ரகசிய சந்திப்புகள். அலிசப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்யப்பட்ட யானை. கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படவுள்ள இலங்கையர்கள். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்த செந்தில் தொண்டமான். 5000 தந்தால் மட்டுமே பரீட்சை பெறுவர். கிளிநொச்சியில் மாணவனிடம் டீல். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பம். இனி தொடர்பட விரிவான செய்திகள். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் கனடிய உயர்ஸ்தானி காரியாலய அரசியல் பிரிவு பிரதிநிதிகளுடன் அண்மையில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. கனேடிய உயர்ஸ்தானி காரியாலய 2வது செயலாளர் பேட்ரிக் வீக்கரிங் மற்றும் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் ஜி சாஹித்யன் ஆகியோர் ராஜகிரியவில் உள்ள கபே தலைமை அலுவலகத்தில் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசியல் நிலவரம், எதிர்வரவிருக்கும் தேர்தலுக்கான தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள், கடந்த கால தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் வாக்காளர்கள் அறிவூட்டல் நிகழ்ச்சி திட்டம் மற்றும் அரசியல் பெண்கள் பங்கேற்பு போன்றவற்றை உள்ளடக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றது. கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மானஸ் மெக்கின் கபே குழுவுடனான கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கினார். இந்த கலந்துரையாடலில் கபே நிர்வாக பணிப்பாளர் சுரங்கி ஆரியவன்ஷவும் கலந்து கொண்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வரும் பின்புலத்தில் கொழும்பில் ஆளுங்கட்சியான பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அடிக்கடி ரகசிய சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர். அரசியல் அமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் 17ஆம் திகதி நள்ளிரவுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் கிடைக்கின்றது. அதன் காரணமாக தேர்தலுக்கான தயார்படுத்தல்கள் குறித்து அரசு உத்தியோகத்தர்களுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களா 6 வருடங்களா என உயர் நீதிமன்றத்தில் தனிநபர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே உயர் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை நிராகரித்தது. இந்த மனுவை அரசாங்கத்துக்கு சார்பானவரே தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான இறுதி முயற்சியும் உயர் நீதிமன்றத்தால் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த பின்புலத்திலேயே ஆளுங்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலான பேச்சுக்கள் தீவிரமடைந்துள்ளன. ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்குகின்றதா என்ற தொனியில் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சிலர் அரசியல் மேடைகளில் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அதனை நிராகரித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் பெசில் ராஜபக்சவும் பொதுஜன பெரமுனவின் முக்கிய உறுப்பினர்களுள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 6 மணிக்கே கொழும்பில் சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஆதரவு வழங்க உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கஞ்சன சிலரின் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். புத்தளம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்பிட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குறிஞ்சம்பிட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிவாதியாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணை செய்தபோதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்திற்கு முன்னதாக ஆஜராகவில்லை என குறிப்பிட்டுள்ளதுடன் அவர் சார்பில் எந்த ஒரு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டிடத்திற்குள் குற்றவியல் பிரவேசம் செய்தமை மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கல்பிட்டி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆகும். வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டிற்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சூர் நாணயக்கார தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் விவசாய துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமானச்சீட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சூர் நாணயக்கார இதனை தெரிவித்துள்ளார்.
அண்மை காலமாக இஸ்ரேலிய விவசாய துறையில் இலங்கை தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய விவசாயத்துறை பணிக்கான வாய்ப்புகளை இலங்கையர்கள் பெறுவது மகிழ்ச்சியான செய்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிய பணிக்குழுக்களின் நெருக்கடிகள் காரணமாக இஸ்ரேலிய விவசாய துறையில் வேலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போன்று எம்மவர்களின் சிலர் அங்கு போராட்டம் நடத்தியதால் இவ்விளைவு ஏற்பட்டதுடன் தொடர்ந்தும் இஸ்ரேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் எங்களுக்கு மீண்டும் விவசாய துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணிக்காக செல்லும் 43 குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் 8,000 பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் அமைச்சர் மனுச நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் நேற்றைய தினம் கோலம்பூரில் சந்தித்து கலந்துரையாடினார். மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்ரே ஸ்ரீ சரவண முருகனின் விசேட அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ பயணமாக ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேற்று முன்தினம் மலேசியாவுக்கு சென்றார். பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடனான சந்திப்பில் மலேசியா மற்றும் இலங்கைக்கிடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்தும் ஆழமான கலந்துரையாடலை நடத்தினார். மலேசியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் வலுவான இருதரப்பு உறவுகளை உருவாக்குவதற்கான சாதகமான காரணிகள் குறித்தும் மலேசிய பிரதமருடன் செந்தில் தொண்டமான் கலந்துரையாடினார். அத்துடன் இலங்கைக்கு விஜயம் செய்வதன் அழைப்பையும் பிரதமர் இப்ராஹிமுக்கு விடுத்துள்ளதுடன் இலங்கையில் வாழும் பெருந்தோட்ட சமூகத்தின் 200 வருட நினைவு முத்திரையையும் மலேசிய பிரதமருக்கு வழங்கியிருந்தார். இதேவேளை மலேசிய நீதியமைச்சர் அமீர் ஹம்சா, பிரதமர் துறை அமைச்சர் நைம் ஆகியோரும் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்து இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் பொருளாதார உறவுகள் குறித்து கலந்துரையாடல்களையும் நடத்தினார். கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த பழைய மாணவன் ஒருவரிடம் 5,000 ரூபாய் தந்தால் மட்டுமே பரீட்சை பெறுபேற்று பத்திரத்தை வழங்க முடியும் என பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த பழைய மாணவன் தனது காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேற்று பத்திரத்தை கல்லூரியில் பெறச் சென்றுள்ளார். இந்நிலையில் குறித்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் ஆயுட்கால சந்தாவாக ரூபாய் 5,000 செலுத்தி உறுப்பினராயினால் மட்டுமே பரீட்சை பெறுபேற்று பத்திரத்தை வழங்க முடியும் என பாடசாலை நிர்வாகத்தினர் அவரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பில் குறித்த பாடசாலையின் அதிபர் புலோகராஜாவை தொடர்பு கொண்டு வினவிய வேளை குற்றச்சாட்டை மூடிமறைக்கும் விதத்தில் பதில் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர் காயத்ரியை தொடர்பு கொண்டு வினவிய போது சமூக ஊடகங்களில் இந்த பிரச்சினை குறித்து பதிவுகள் உள்ளதை தான் பார்த்ததாகவும் இது குறித்து விசாரணை மேற்கொள்வதாகவும் கூறியிருக்கின்றார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 4ஆம் நாள் அகழ்வு செயற்பாடுகள் இன்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அமைவாக கொக்குளாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் மேல்படை அகழப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனிலையில் இன்று மேலும் கிரவல் படை வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அகழ்வாய்வு பணிகள் இடம்பெறவுள்ளன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் பல அதிகாரிகளின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 4ஆம் நாள் அகழ்வாய்வும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037